இப்படி வரக்கூடாததுக்கு இப்படி வந்து மாட்டிக்கணுமே அது போல தான் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மினிலாக் டே 107. ஸோ இன்னைக்கு நம்ம கேமராமேன் கூட தான் நம்ம காலேஜ் போகிறோம். சரி நம்ம நிஞ்சா பைக்கும் நம்ம விமானம் வேற ஒரு வேலையாக போயிருக்க காரணத்தினால் நம்ம கேமராமேன் கூட போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் கேமராமேன் இப்படி ஒரு வேலையை பார்ப்பான்னு நினச்சிக்கிட்டு பார்க்கல. கொஞ்ச நேரத்திலே பெட்ரோல் நம்ம நிற்க வச்சுட்டான். டே இது வேறு சொன்னியா இங்கேருந்து நம்ம எவ்வளோ தூரம் வேணால் போகலாம், அவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு சொன்னான் கிளம்பும் போது. நான் அப்பயே கேட்டேன் டே பெட்ரோல் இருக்கான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் போவோம் வேணாம்னு சொல்லி கூப்பிட்டு போனான். அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை, ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு பெட்ரோல். சரி எப்பா நீ வேலைக்கு ஆகாது, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி என்ன அப்படியே நடந்தே பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம்னு சொல்லிட்டு போயாச்சு. சரி நான் கிளம்புற டைமில் அவ்வளோ வெயில் இல்லை, மழை வரமே தான் இருந்தது, அதனால் நடந்து போனது தெரியல. சரி அப்புறமா அங்கேருந்து பூந்தமல்லிக்கு போயிட்டேன். பூந்தமல்லிக்கு போனால் இன்னும் மழை வரமே இருந்து, ஆனால் எங்கள் காலேஜை பார்த்தா செம்ம வெயில் காஞ்சிட்டு இருந்து. உள்ளே போனால் என் ஃப்ரெண்டு சீரியஸாக ஏதோ பண்ணிட்டு இருந்தான். சரி அந்த டைமில் தான் ஏன் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து டே சரி ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குது, மாஸ்லாம் இருக்கா, நீ சொன்ன இடத்துல தான் எடுத்துன்னு சொன்னால் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தான். டே நீ 200 இருக்குமா 300 இருக்குமா 400 சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அதெல்லாம் அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி எவ்வளோன்னு சொல்லுங்க நான் கேட்டால் கடைசி சொல்லவே இல்லை. சரி அப்புறமா எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு சரி இவனுக்கு என்ன தான் எழுதுறான்னு பார்த்தா வெளியே பார்த்து கேட் பாஸ் வாங்குறாங்களாமா. ஏன்னா வெளியே எனக்கு விட மாட்டுறாங்களாமா, அதனால் வந்து கேட் பாஸ் இருந்தால் தான் வெளியே விடுன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் இங்கே ஜெயிலில் இருக்கிறமே இவனுக்கு இங்கேருந்து நின்று பார்த்துட்டு இருந்தானுங்க. அதனால் இன்றைக்கி லஞ்சு கூட எதுவும் வரல. சரி இப்போ என்ன பண்ணுறது, வெளியே கூட போய் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு சரி இப்போ எங்கே தான் போகிறதுன்னு கேட்டால் நம்ம பக்கத்து கேம்பஸில் போய் சாப்பிட போகிறோம். அங்கே போய் பயங்கரமாக டிஸ்கஷன்லாம் பண்ணி அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். சரி சிக்கன் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு 3 சிக்கன் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிட்டோம். இதில் அரி வேற குழம்பிட்டே இருக்கான். டே இவங்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக பீஸ் இருக்குது, எந்தில் மட்டும் ஒரு பீஸு கூட இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருந்தான். அவனும் தேடுறான், என் பிளேட்டில் பார்க்குறான், என் ஃப்ரெண்டு பிளேட்டில் பார்க்குறான், எல்லா பிளேட்லேயும் இருக்கான், அவன் பிளேட்டில் இல்லை. சரி அப்படியே சோகத்தோடு சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறமா வாடா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு கிளம்பி போயிட்டோம். சரி அப்புறம் அங்கே போய் பார்த்தா எல்லோரும் ட்ராகன் சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ட்ராகன் வந்திருக்காரு இன்னைக்கு. இவரை பார்க்க யாரை போல இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி இவர் வந்து இங்கே எல்லாருமே ட்ராகன் தான் கூடுவாங்க. சரி உங்களுக்கு யாரை போலக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். சரி அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் நாளைக்கு எக்ஸாமுக்காக எல்லாம் படிச்சிருந்தாங்க. சரி அப்புறமா நம்ம ட்ராகனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு சரி அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். அரியாண்ணா வேறு திடீர்னு காலை பிடிச்சிருக்கே உக்காண்டா. என்ன நான் கேட்டேன் எனக்கு ஜிம்மில் ஒர்க் அவுட் ஓவர் ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி ஓவராலாக பண்ணாதீங்கடா வாங்கடா போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போகலான்னு போயிட்டோம். நல்ல வேலை போகும்போதும் மழை வரல, வரும்போதும் மழை வரல. சரி என்னடா ஜிம்முலாம் போகிற ஒர்க் அவுட்லாம் ஓவர் போகலன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வேறு கழிச்சிட்டு போயிருந்தான். சரி அப்புறமா வந்து கிளம்பி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். சரி எல்லாருக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான்